ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 19. சிவலிங்கத்தின் கோபத்தை புரியாமல் பார்த்தான் செல்வம். எப்போதும் மலர் விஷயத்தில் அவன் என்ன செய்தாலும் அவர் அவனை திட்டியதே இல்லை. மற்ற விஷயங்களில் சிறு தவறுக்கே அவனிடம் கத்துவார். ஆனால் மலர் விஷயத்தில் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை கண்டுகொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்டவர் இப்போது ஏன் இப்படி பொறுகிறார் என்று அவனுக்கு புரியவே இல்லை. இல்லப்பா, ஒரு நிமிஷம்தானே, அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போகணுமா? இது அவ்வளோ முக்கியமான வேலை இல்லையே. வெளியில் கேட்டால் வாக்குவாதம் நீடிக்கும் என்று தனக்குள் எழுந்த கேள்வியை அடக்கி கொண்டான் செல்வம். அவரை சமாதானம் செய்ய என்ன வார்த்தைகளை உபயோகிக்கலாம் என்று யோசித்தவன், இல்லப்பா, சின்ன பொண்ணு ஏதோ கூப்பிட்டா, அதான் போயிட்டு வந்தேன், இனி அப்படி போகல என்றான். இந்த பிரச்சனையை அதோடு நிறுத்திவிடும் பொருட்டு. அவரோ விடுவதாக இல்லை. எங்க பாரு செல்வம், இத்தனை நாள் உனக்கு அத்தை பொண்ணு, அதனால சின்ன பொண்ணுன்னா அவளுக்கு செல்லம் கொடுத்த. ஆனா இனி அவ உன் பொண்டாட்டி. இதுக்கு மேலேயும் சின்ன பொண்ணு அது இதுன்னு அவ சொல்ற எல்லாத்துக்கும் தலையை ஆட்டி அவ இஷ்டத்துக்கு ஆடுறது சரியில்லை. எதுக்கெல்லாம் கண்டிக்கணுமோ கண்டிக்கணும். இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன், பார்த்து நடந்துக்கோ என்றார் அதட்டலாக. சரிப்பா என்றதோடு நிறுத்தி கொண்டான் செல்வம். எடுத்த புகைப்படத்தை ஃபோனில் இருந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வைத்து ஃபில்டர்ஸ் எல்லாம் செய்து இன்னும் அழகாக்கி இருந்தாள் சாம்பவி. அதனை செல்வத்திடம் காட்ட வந்த மலர் சிவலிங்கம் கடைசியாக பேசியதை கேட்டுவிட்டாள். அவனிடம் எதையும் காட்டாமல் உள்ளே சென்று விட்டாள். அவள் பாட்டி கூறியதெல்லாம் நினைவிற்கு வந்தது. நீ இனிமேல் அந்த வீட்டு மருமக மலரு, உன் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் ஓரங்கட்டி வை. அவர் கூறியது எவ்வளவு உண்மை என்று புரிந்தது. அவள் அருகில் வந்து அமர்ந்தான் செந்தில். வாடா, சாப்பிட்றியா? வா. எழுந்து கொண்டாள். அவள் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தான். என்னடி யோசனை? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். நீ அவங்களுக்கு இந்த பக்கம் இருந்து கேட்ட, நான் அந்த பக்கம் இருந்து கேட்டேன். ஓ, பெரியப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? விடு, சிரித்தாள் மலர். என் மனசுல மட்டும்தாண்டா உறவுகள் மாறல, மற்றவங்க மனசுல மாறிடுச்சு போல. மாமா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு தங்கச்சி பொண்ணா இருந்த நான் இப்போ அவர் மகனோட மனைவியா மாறிட்டேன். நானும் இனி அதை புரிஞ்சு நடந்துக்கணும், ட்ரை பண்றேன். கண்கள் சிமிட்டி புன்னகைத்து விட்டு எழுந்து கொண்டாள். செந்தில் வருத்தத்தோடு அவளை தொடர்ந்தான். அவனுக்கு தட்டை எடுத்து வைத்தாள். நீ போ மலரு, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி வந்தார் அமுதா. பரவாயில்ல, நீ போமா, மலரு நீயே வை என்றான் செந்தில். அவர் சென்றுவிட அவள் கையை பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்தான். நான் போட்டுக்கிறேன், நீ உட்காரு. லூசாடா நீ, அப்புறம் நான் எதுக்கு என்று எழப்போனவளை மீண்டும் கைப்பிடித்து அமர வைத்தான். இரு மலரு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி, அப்போ நானே வைக்கிறேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு என்று விட்டு அவனுக்கு உணவை வைத்தாள். மலரு, நீ மாறணும்னு நினைச்சா உன் குணமும் மாறிடும், அது வேண்டாம். அதனால நீ நீயாவே இரு. இங்க குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு போகட்டும், நீ காதுல எதையும் வாங்காத. நீ தான் செல்வம் அண்ணனை கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதும் பவியும் சூர்யாவும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இப்போ நீ மாறினா பெரியப்பா வேணும்னா சந்தோஷப்படலாம், ஆனா அவரை தவிர எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அது புரியுதா உனக்கு? புரியுதுடா, ஆனாலும் ஏய், முதல்ல அண்ணன் சந்தோஷப்படுமா, அதுக்கு பதில் சொல்லு. இடம் வளமாக தலையசைத்தாள். அப்புறம் என்னடி, உனக்கு இந்த நிமிஷம் உன் லைஃப்ல யார் ரொம்ப முக்கியம்? மாமா தான், யோசிக்காமல் கூறினாள். அப்போ நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். உனக்கு டவுட் இருந்தா ராத்திரி அண்ணனை கேளு, அப்புறமா டிசைட் பண்ணிக்கோ. அதுவும் கரெக்டு தான். சரி, நீ சாப்பிட்டியா? மாமா கூடவே. பார்ரா என்றவன் பின் மெல்லிய குரலில் கேட்டான். அண்ணன் ஏதோ ஊட்டி விட்டுச்சா என்ன? சேச்ச, அதெல்லாம் இல்லை, சிரித்தான் அவன். போடா என்று அவன் தோளில் செல்லமாக அடித்தாள். என்ன மலர் இப்படி வைக்கப்படுற என்றவனுக்கு இன்னும் 2 அடிகளை வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். இரவு மலர் குப்புறப்படுத்து தன் புது போனில் மூழ்கியிருந்தாள். இன்னும் செல்வம் வரவில்லை. வேலை இருக்கிறது என்று இரவு உணவை கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தான். அதனால் இவள் சாப்பிட்டு விட்டு அவனுக்காக காத்திருந்தாள். திடீரென்று அவளை யாரோ அப்படியே தூக்க முதலில் பயந்தவள் பிறகே அவன் ஸ்பரிசத்தை உணர்ந்து மாமா என்றாள். அவன் பதில் சொல்லாமல் பால்கனிக்கு தூக்கிச் சென்றான். இப்பொழுது அந்த ஊஞ்சல் அங்கே இருக்க அதை கண்டு திகைத்தாள். அவன் ஊஞ்சலில் அமர்ந்து அவளை மடியில் அமர வைத்து கொண்டான்.
நீ எப்போ மாமா வந்த? சத்தமே கேட்கல. இங்க எப்போ மாத்தின மாமா? எந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லட்டும் என்றான் குறுஞ்சிரிப்போடு. அவளும் அழகாக சிரித்துவிட்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். எதுக்குமே வேண்டாம். ஏன்? நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்த சத்தத்துல நீ வந்த சத்தம் எனக்கு கேட்கல. நீ வந்து பார்த்துட்டு ஊஞ்சலை மாத்திட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்ட, கரெக்டா? ம். அப்படியே சாய்ந்து அமர்ந்த கண்களை மூடிக்கொண்டான். மாமா, தூக்கம் வருதா? அவசரமாக கேட்டாள். ஏன் கேட்குற? அது எனக்கு தூக்கம் வரல என்றவளை குறும்பாக பார்த்தான். கண்களை சுருக்கி அவனை முறைத்தாள். இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற? காலையில பாட்டி தான் என்னை திட்டுச்சு. இனிமேல் ராத்திரியில நானே உன்கிட்ட தூக்கம் வருதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாதாம். அதான் மதியமே ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டேன். அவன் சட்டையின் பட்டனை திருகியபடி கூறினாள். எதுக்கு? எதுக்குன்னா அதான் தூக்கம் வராம இருக்க. எதுக்கு தூக்கம் வராம இருக்கணும்? போமாமா, நீ பேட் பாய் என்றவள் அவன் மேலிருந்து எழுந்து ஓட முற்பட்டாள். அவனோ அப்படியே அவள் வயிற்றோடு பிடித்து தூக்கி மீண்டும் தன்மேல் அமர்த்தி கொண்டான். அவன் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். நீண்ட நேரம் அப்படியே இருந்தான். மலரு, அவள் காதோரம் கிசுகிசுத்தான். என்றாள் மெல்லிய குரலில். எனக்கு வேலை எப்பவும் ஒரே நேரத்தில் முடியாது, முன்ன பின்ன ஆகும். இப்படி கஷ்டப்பட்டு நீ முழிச்சிருக்க வேண்டாம். உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு, எனக்காக எதையும் மாத்திக்காத, புரிஞ்சுதா? அவன் உதடுகள் அவள் காதோரத்தில் உரசி கொண்டிருந்ததில் அவளோ மோன நிலையில் இருந்தாள். அவன் பேசியது எதுவும் அவள் காதிலேயே விழவில்லை. ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. மலரு. சொல்லு மாமா. நான் சொன்னது புரிஞ்சுதா? நீ சொன்னது எதுவும் என் மூளைக்குள்ளேயே போகலையே மாமா. ஏன் காதுக்குள்ள கூட போகல. உறக்க சிரித்தான் அவன். விழிகள் விரித்தாள் மலர். மாமா, உனக்கு இவ்வளோ சத்தமா சிரிக்க தெரியுமா என்றாள் ஆச்சரியமாக. ஏன், நான் மனுஷன்தானே. எனக்கே அந்த டவுட் பல நாளாக இருக்கு மாமா. எனக்கு தான்னு பார்த்தா செந்தில், காசி அண்ணன், அழகேசன் சித்தப்பா, அப்புறம் அந்த பழனியம்மா பெயர்களை விரல் விட்டு அவள் அடுக்கி கொண்டே சென்றாள். எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு மாமா சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க அவனோ அவளை முறைத்து கொண்டிருந்தான். ஹிஹி என்று இழித்தவள் அவன் சுதாரிக்கும் முன் அவன் மேலிருந்து எழுந்து அறைக்குள் ஓடினாள். ஏய் என்று அவளை துரத்தி கொண்டு அவனும் அவள் பின்னாலேயே ஓடினான். மலரு, உனக்காக உன்னை வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுக்க தான் உன்னை தூக்கிட்டு போனேன். என்ன மாமா? தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி பிரித்து பார்த்தவள் விழி விரித்தாள். ஃபுல்லாக முத்து வச்ச கொலுசு, எனக்கா மாமா? ஐயோ தேங்க்ஸ் மாமா என்றவள் அவனை கட்டிக்கொண்டு இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தாள். திடீரென்று நிறுத்திவிட்டு, ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுமே, இவ்வளோ சத்தம் அதிக வர்ற கொலுசு எல்லாம் போடாதன்னு சொல்லி எனக்கு இப்படி வாங்கியே கொடுக்காது என்றாள் சோகமாக. இப்போ நீ என்னோட பொண்டாட்டி, அதனால உனக்கு பிடிச்சத மாதிரி இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, சரியா? யாராவது என் மலர்குட்டியை ஏதாவது சொன்னா இந்த மாமா பார்த்துக்கிறேன். சரி உட்காரு, இதை மாற்றி விடுறேன் என்றவன் அவளை அமர வைத்து அவள் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து தான் வாங்கி வந்த கொலுசை மாற்றிவிட்டான். மனதில் பொங்கிய சந்தோஷத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மலர். செந்தில் அந்த பள்ளியின் வாசலில் நின்றிருந்தான். பள்ளி இன்னும் முடியவில்லை. முடியும் நேரம்தான் என்பதால் தன் பைக்கிலேயே சாய்ந்தபடி தன் கைகடிகாரத்தையும் பள்ளியின் வெளி கேட்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். மணி அடித்ததும் வாட்ச்மேன் கேட்டை திறக்க புற்றீசல் போல் பிள்ளைகள் உள்ளே இருந்து வெளியில் ஓடி வர ஆரம்பித்தனர். வரும் பிள்ளைகளை அவன் கண்கள் ஆராய்ந்தவாறு இருக்க தன் சைக்கிளோடு வெளியில் வந்தான் சூர்யா. இவனை கண்டு கையசைத்தவன் தன்னோடு வந்த நண்பனிடம் சொல்லிக்கொண்டு செந்திலின் அருகில் வந்தான். எங்க அந்த மிஸ்ஸு? வருவாங்க, இரு. எவ்வளோ நேரண்டா வெயிட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், அதுக்குள்ளே சலிச்சுக்கிற. செல்வா அண்ணன் எல்லாம் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சது கிடையாது, தெரியுமில்ல? அப்போ இந்த ஹெல்ப்பையும் அண்ணன்கிட்டயே கேட்க வேண்டியது தானே? இதை கேட்டால் அண்ணன் உன்னை தான் திட்டும்னு தெரிஞ்சுதானே என்ன என்கிட்ட வந்திருக்க? அவனோ செந்தில் கூறியது காதில் விழாதது போல் பார்வையால் கூட்டத்தை துழாவி கொண்டிருந்தான். இப்போ எல்லாம் உனக்கு காது கேட்காதே. அவன் கேட்டதும் காதில் விழாதது போலவே இருந்தான் சூர்யா. அதோ அவங்க தான், அந்த எல்லோ கலர் சாரி என்றான். அவன் காட்டிய திசையில் பார்க்க ஒரு பெண் தன் ஸ்கூட்டியை கையில் பிடித்து கொண்டு யாரிடமோ திரும்பி நின்று பேசிக்கொண்டிருந்தாள்.
அவளுடைய பின்பக்கம் மட்டும் செந்திலின் கண்களுக்கு தெரிய அவன் பார்வையில் சிக்கியது இடையை தாண்டி கீழே நின்றிருந்த அவளின் அடர்த்தியான பின்னல். அதை கண்ட நொடி அவனையும் அறியாது தானாக வாவ் என்றான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.